அனைவருக்கும் வணக்கம். மே 4th ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,256 நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ கேப் அப் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த R1 நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா R2 இந்த ரெண்டு இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடம் நெக்ஸ்ட் இந்த இடம் இந்த ரெண்டு இடத்துல மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓப்பன் ஆனட்டு ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் கேண்டியில் ஹை லோ மார்க் பண்ணிட்டு இந்த லோவை பிரேக் பண்ணுறப்பையும் இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்பையும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இந்த R1 R2 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த S1 எஸ்டர்டே லோ இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னாவே கால் செல்லர் வந்து பேனிக் ஆகணும். கால் செல்லர் பேனிக் ஆகினாங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த 15 மினிட்ஸ் கண்டியில் ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஹையும் லோவும் பிரேக் பண்ணுறப்ப எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 ஹவர் சார்ட்டில் பார்ப்போம். எஸ்டர்டே லோலாம் பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணாங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 1 ஹவர் சார்ட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிங்க. இப்போ மார்க்கெட் நம்மளுக்கு 24,200 மார்க்கெட் ஓப்பன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு எக்ஜெக்ஸ் நிஃப்டி வந்து நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இங்கேருந்து மேலே போகிறாங்க அப்படின்னா எதை வச்சும் போகிறாங்க அப்படின்னா இந்த 23,050 வச்சும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த இடத்துல போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு பிலோவே ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஓப்பன் ஆகிட்டு கீழே வராங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது நம்மளுக்கு டைம் ஃப்ரேம் வந்து 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கழித்து வராங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வந்து மாறும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே வரப்போ இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கிறப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் இப்போ மார்க்கெட் கேப் அப் ஆகிறப்ப மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே தான் இருக்கணும். ஓப்பனுக்கு பிலோ வராங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். நன்றி.